ஹலோ கைஸ், தன்னுடைய குழந்தைய தானே கொன்னதா குற்றம் சாட்டப்பட்ட சுச்சானா செத். இவங்க குழந்தை இறக்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால, இவங்க கணவருக்கு இவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன மெயில் அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்குது, இத பத்தியும் இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இந்த உலகத்துல என்னதான் செல்வாக்கு இருந்தாலும், பதவி இருந்தாலும், நல்ல மனிதர்ங்கிற ஒரு பேரை நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதை இந்த சுச்சான செத் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ தாய் சிஇஓ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. சுச்சானா செத் வயசு இவங்களுக்கு 39. இவங்களுடைய கணவர் பேர் வெங்கட்ராமன். இவங்களோட குழந்தை சின்மை செத். இப்போ இவன் உயிரோட இல்ல. இந்த கேஸ பத்தி ஏற்கனவே நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அத பார்க்காதவங்க அந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ் என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சுச்சனா செத்த போலீஸ் முதல்ல 6 நாள் கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. திரும்ப கோர்ட்ல ஒப்படைச்சாங்க அவங்கள. திரும்ப போலீஸ் தரப்புலேருந்து இன்னும் ஒரு 5 நாள் நாங்க அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க. திரும்ப கோர்ட் ஓகே சொன்னாங்க. திரும்பவும் அந்த 5 நாள் முடிய போகுது. இதுக்கிடையில இவங்க கணவர் வெங்கட்ராமன் கோவா போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இவரும் கோவா போயிருந்தாரு. அப்போ இவர்கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க போலீஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தன்னுடைய குழந்தைய தான் பார்த்த கடைசி நாள் டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் குழந்தைய கடைசியா பார்த்தேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேர் பிரிஞ்சிடலாம், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி சுச்சானா செத்தம் வெங்கட்ராமனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க டிவோர்ஸுக்கு வேண்டி. இது கர்நாடகா கோர்ட்ல தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க கர்நாடகா கோர்ட்ல ஒரு தீர்ப்பும் வருது நவம்பர் 20ஆம் தேதி. அதாவது குழந்தைய அப்பா பார்த்துக்கலாம். அதாவது என்னைக்கும் பார்த்துக்க முடியாது. வாரத்துல ஒரு நாள் பார்த்துக்கலாம். சண்டே ஒரு நாள் மட்டும் குழந்தை அப்பா கூட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இந்த தீர்ப்பு கொடுத்த அப்புறம் அடுத்த 4 வாரத்துக்கு குழந்தைய சுச்சானா செத் அப்பாவை பார்க்கறதுக்கே அலோவ் பண்ணல. எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிட்டு போயிருவாங்க. சண்டே தானே, சண்டே இவங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது அவுட்டிங் வெளியூர் போறது அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ அப்பாவால குழந்தைய பார்க்க முடியாதுல்ல, மற்ற நாட்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிட்டாங்க. இதனால இவங்க சண்டே பார்க்கறத எப்படியாவது அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த நேரத்துல ஜனவரி 6ஆம் தேதி வெங்கட்ராமனுக்கு சுச்சானா செத் ஒரு மெயில் அனுப்புறாங்க. 7ஆம் தேதி குழந்தை சாகுதுங்க. 6ஆம் தேதி குழந்தை சாகுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இத மாதிரி நாளைக்கு உன் குழந்தைய நீ பார்த்துக்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். வழக்கமா நீ குழந்தைய பார்க்கறதுக்கு கோர்ட் சொன்ன நாள் தான். அதனால நாளைக்கு நீ குழந்தைய பார்த்துக்க. அது மட்டும் இல்ல, நான் அனுப்புற இந்த லொகேஷன்ல வா. அங்க குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இவங்க ஒரு லொகேஷன் அனுப்புறாங்க. ஆனா இவங்க மெயில் அனுப்பும்போது கோவால இருக்காங்க. ஆனா இங்க அனுப்புற லொகேஷன் கர்நாடகா லொகேஷன் அனுப்புறாங்க. சுச்சானா செத்த போலீஸ் விசாரிக்கும்போது அவங்க எதுலயுமே தான் தான் கொலை பண்ணன்னு சொல்லி எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்ல. அவங்க சொல்றதெல்லாம், குழந்தை கூட நான் மட்டும் தான் ரூம்ல இருந்தேன். வேற யாருமே வரல. என் கூட தான் குழந்தை படுத்திருந்தான். காலையில எழும்பும்போது அவன் இறந்து கிடக்குறான். பேச்சு மூச்சே இல்ல. அவன் இறந்து கிடக்குறான்னு சொல்லி அப்பதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மத்தபடி அவனுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா குழந்தை கூட நான் தான் இருந்தேன். நான் எதுவுமே குழந்தைய பண்ணல. இப்படிதான் இவங்க போலீஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் ஒருவேளை இவங்க வேற யாராவது இதுல சம்மந்தப்பட்டிருக்கலாம். 3வது ஒரு ஆள் இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கலாமான்னு சொல்லிக்கிட்டு, போலீஸ அந்த இவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா அப்பார்ட்மெண்ட், அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்றாங்க. எதுலயுமே யாருமே இல்ல. இவங்க ரூமுக்கு யாருமே போகல. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. அப்போ ரூமுக்குள்ள இருந்தது இவங்க மட்டும் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த மரணம் இயற்கையான ஒரு மரணம் கிடையாது, செயற்கையான மரணம்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லிடுச்சு. அப்போ குழந்தை கூட இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. அப்போ போலீஸுக்கு எல்லாமே இவங்க மேல தான் சந்தேகம் அதிகமா இருக்காம். போலீஸுக்குன்னு இல்ல, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும், வீடியோன்னு இல்ல மொத்தத்திலே எல்லாருக்குமே இவங்க மேல தான் சந்தேகம் வரும். கரெக்ட் தானே? ஜனவரி 7ஆம் தேதி அந்த வெங்கட்ராமன் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டாரு. வந்துக்கிட்டு சுச்சானா செத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. இந்த மாதிரி நீ சொல்கிற லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். நீ என் குழந்தையும் எங்கே இருக்கீங்க? குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு வாட்ஸ்அப்பில். ரிப்ளை இல்லை. கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு அந்த இடத்துலையே. ரிப்ளை எதுவும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, சுச்சானா இவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு போய் அந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. இப்படி நீ சொன்ன லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன்.
எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி மெயில் அனுப்புகிறாங்க. அதுலேயும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. இவர் கொஞ்ச நேரமாக அங்கே நிற்கிறாரு. எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. இனி அவங்க வருவாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் ஆயிடுச்சு. உடனே இவர் கர்நாடகாவில் இருக்க இவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து இவர் இந்தோனேஷியா போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை புக்கிங் பண்ணிடுறாரு. இவர் இந்தோனேஷியா கிளம்பி போயிடுறாரு. இவர் போன அப்புறம் அடுத்த நாள் வந்து கோவா போலீஸ் இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் குழந்தை இறந்து போச்சுங்க. நீங்கள் உடனே ஊருக்கு கிளம்பி வாங்கன்னு. உடனே அவர் திரும்பவும் ஊருக்கும் வராரு. ஏற்கனவே வந்து சுச்சானா சேத் வந்து கோவா போயிருக்காங்க. டிசம்பர் 31ஆம் தேதி கோவா போனவங்க, ஜனவரி 4ஆம் தேதி திரும்ப கர்நாடகா வாராங்க. வந்துட்டு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியாது. எதுக்காக அதுக்கு முன்னாலேயும் போனாங்கன்னு தெரியாது. அங்கே குழந்தைய கொல்றதுக்காக ஏதாவது பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்களான்னு தெரியாது. குழந்தைய இவங்களுமா போயிருக்காங்க 31 டிசம்பர் 31 போயிட்டு, ஜனவரி 4 வந்திருக்காங்க. திரும்ப ஜனவரி 6 திரும்ப கோவா போறாங்க. 7ஆம் தேதி குழந்தை இறக்குது. போஸ்ட்மார்க்கம் ரிப்போர்ட்ல என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது. குழந்தை இறந்து 39 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துடுது. ஆனா, அப்போ அந்த கணக்கு பார்க்கும்போது, சுச்சானா சேத் இறந்த குழந்தை கூட 19 மணி நேரம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புல வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சுச்சானா சேத் வந்து இந்த கேஸ்க்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தரல. விசாரணைக்கு வந்து அவங்க முழுமையா ஒத்துழைக்கல. அப்படி அவங்க ஒரு சில உண்மைகள எங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேசுறதிலே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விஷயங்கள அவங்களாவே ஓப்பனா பேசியே ஆகணும். அவங்க அத பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்புல வந்து அவங்க கருத்துக்கள வந்து முன் வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து சுச்சானா சேத்த திரும்ப 5 நாள் கஸ்டடியில எடுத்தாங்களே, அந்த 5 நாள் கஸ்டடியும் இன்னையோட முடிய போகுது. அடுத்து வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அடுத்தது கோர்ட் என்ன சொல்லுது? ஒருவேளை சுச்சானா சேத்துக்கு ஜாமீன் குடுக்குதா கோர்ட்? எதுவும் தெரியல. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சுச்சானா சேத் சொல்றாங்க இல்லையா? காலையில எழும்பும்போது தன்னோட குழந்தையே இறந்து கிடக்குது. அப்ப யாரா இருந்தாலும் உடனே வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கும்போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? குழந்தை இறந்திருக்கு. ஒரு பேக்ல அடைச்சு கோவாலேருந்து பெங்களூருக்கு கார்ல டிராவல் பண்றாங்க. எதுவுமே இவங்க பண்ணலைன்னா எல்லாத்தையும் ஏன் மூடி மறைக்கணும் இவங்க? இந்த ஒரு காரணமே போதும் இவங்களுடைய மகனோட இறப்புக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு. ஆனா இவங்க இத பத்தி எதுவுமே சொல்லல. நான் எதுவுமே பண்ணல. அப்படி மட்டும் தான் போலீஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்றது உண்மையா? அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.